நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வேலை வாய்ப்புகள் எப்படி வருதோ அதே மாதிரி ஸ்கேமர்ஸும் ஏமாத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2025 பெரிய ஸ்கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்கேமை பற்றி தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வெளிநாடு போகிறவங்க யாராக இருந்தாலுமே சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். வித் ப்ரூஃபோட தெளிவாக எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் ஐடியை வாங்கி அதில் மெசேஜ் பண்ணியிருக்காரு. நம்ம மோஸ்ட்லி எல்லா வீடியோலையுமே நம்மளோட டெலகிராம் ஐடி சொல்லுவேன். ஸோ அதுக்கு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்காரு. டெலகிராம் ஐடியில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம், கால் பேசலாம், அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறது, இது மாதிரி எல்லாமே டெலகிராம்லேயும் பண்ண முடியும். ஸோ அதில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலே ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. இது மாதிரி ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்பி, அண்ணா இது ஒரிஜினலான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாப்புல. நான் அப்போ அதை பெருசாக எடுத்துக்கல. அதை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இல்லைப்பா இது ஒரிஜினல் கிடையாது, அதனால் தயவுசெய்து இந்த வேலைக்கும் முயற்சி பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதை பற்றி நான் பெருசாக இது பண்ணலை. அடுத்தது மத்தியானம் ஒன்று வந்துச்சு. என்னடா இதோட 2 பேர் கேட்குறாங்களேன்ட்டு அவர்கிட்ட இல்லை பிரதர், இது ஃபேக்காக இருக்குது, வேணாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பி ஈவினிங் அனுப்புனாப்புல. ஸோ ஒருத்தர் அனுப்பணுன்னு தான் எனக்கு டவுட் அதிகமாகி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெளிநாடு போகணும், அதுவும் ஏமாறாமல் போகணும், நல்லபடியாக வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கோழிக்கோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கேருந்து தான் இவங்க செயல்படுறாங்க. அந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அங்கே இருக்காங்களா என்னன்னு கூட தெரியலை. ஸோ கோழிக்கோடு அட்ரஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அங்கேருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன் வாங்கி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் அட்ரஸில் அந்த வெப்சைட் இயங்குற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தவங்க வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க. சிங்கப்பூர் வெப்சைட் அது இருக்குது அப்படின்னா அது எண்டில் முடியறது .sg அப்படின்னு முடிஞ்சிச்சா மட்டும்தான் அது சிங்கப்பூர் ரிஜிஸ்டர்டு வெப்சைட். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அது சிங்கப்பூர் ரிஜிஸ்டர்டு வெப்சைட்டு கிடையாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டொமைன் வாங்கி .comனு தான் முடியுது. அதாவது எஸ்ஜின்னு முன்னாடி சும்மா ஒரு ஐஃபனை போட்டு எஸ்ஜின்னு போட்டுட்டு .comனு முடிகிற மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்தியாவிலேருந்து என்னென்ன வேலைக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுவாங்களோ அந்த எல்லா வேலையுமே போட்டிருக்கிறாங்க. எல்லா வேலையுமே அந்த வெப்சைட்டுக்குள்ளார போட்டு இதுக்கெல்லாம் ஆள் ஹையர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபர் லெட்டரில் அந்த இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா +65 வர்றது, +65 வருது. +65 உள்ளே வர்ற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சிங்கப்பூர் நம்பர்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். +65 ஆரம்பிச்சு அடுத்ததும் 6ன்னு தான் வரும். ஓகேங்களா? 6ன்னு தான் வரும். அதுதான் சிங்கப்பூர் நம்பர். இப்போ நம்ம அந்த ATE இன்ஜினியரிங் சிங்கப்பூர்னு இருக்குல்ல, இதை நம்ம கூகுளில் செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். செக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இந்த இவங்க ஏமாத்துறாங்கல்ல, இவங்க கிரியேட் பண்ண வெப்சைட் தான் வருது. இதுக்குள்ளார நம்ம போனோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர், அவங்களோட ஃபேக் வாட்ஸ்அப் நம்பரு, அது எல்லாமே வருது. அதுக்கப்புறமேட்டு என்னென்ன வேலைக்கு இந்தியாவிலேருந்து முயற்சி பண்ணுவாங்களோ எல்லா வேலையுமே போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க ஃபேக்காக ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கலு இந்த மாதிரி வெப்சைட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது இவங்க ஃபேக்காக க்ரியேட் பண்ணது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று இது அட்ரஸ் கூகுள் மேப்பில் காமிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா ATE அட்வான்ஸ் டெக்னாலஜி. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல். இது ஏமாத்துறது கிடையாது. ஓகேங்களா? இவங்களது பாருங்க, ஃபோன் நம்பர் பாருங்க, +65ல ஸ்டார்ட் ஆகி 67 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரிஜினல். ஆனால் இங்கெல்லாம் வேலை கிடையாது. யாரும் இங்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, உங்களுக்கு காலும் பண்ணாதீங்க. இது ஒரிஜினலாக இருக்கிறது சிங்கப்பூரில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரிஜினல். பாருங்கள், ஃபோன் நம்பரு, இவங்களோட வெப்சைட்டையும் கூட பார்க்கலாம் நம்ம. ஆனால் இது மாதிரி இவங்களோட இது கிடையவே கிடையாது. பாருங்கள், கூகுள் மேப்பில் இவங்களோட இது கிடையவே கிடையாது. இந்த ஏமாத்துறாங்க எல்லாம் அவங்களோட இது கிடையவே கிடையாது. அது மட்டும் கிடையாது. இப்போ ஒரிஜினல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் பாருங்கள், .comனு முடியுதா? வெப்சைட் ATE.com, ஏசியா டெக்னாலஜி .com.sg. இதெல்லாம் ஒரிஜினல் வெப்சைட். ஓகேங்களா? இதுவும் ஒரிஜினல். இந்த லிங்க்டின்ல இருக்கிறதும் ஒரிஜினல் தான். இப்போ இந்த .com.sgன்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, இதுதான் சிங்கப்பூர் ரிஜிஸ்டர்டு வெப்சைட்டு. ஓகேங்களா? இது சிங்கப்பூர் ரிஜிஸ்டர்டு வெப்சைட்டு. மற்றபடி இவங்க இந்த சைட்டே ரீச் ஆகலைன்னு வருது. ஆனால் இது ஒரிஜினல் தான். அந்த .sgன்னு வருதுன்னா அவங்க சிங்கப்பூர் ரிஜிஸ்டர்டு வெப்சைட்டு. இந்த ஏமாத்துறவனுங்க எப்படி பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். அந்த எஸ்ஜின்றது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த எஸ்ஜி அப்படிங்கிறது அந்த ஐஃபன் போட்டு எஸ்ஜின்னு போட்டு டாட்டு கூட வைக்கல, .comனு வருது. ஓகேங்களா?
ஸோ வந்து இவனுங்க 1ஆம் நம்பர் ஃப்ராடு பசங்க, தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க. இது வந்து மிகப்பெரிய ஸ்கேமாக போகுது. ஏன்னா இவங்க வந்து இந்த சர்வருக்குலாம் செலவு பண்ணி பெரிய லெவலில் இவனுங்க வந்து பிளான் பண்ணியிருக்கானுங்க, நல்லா தெரியுது. அதனால் இப்போ இது வரைக்குமே வந்து நம்மள்ட்ட 2-3 பேர் வந்து இந்த ஆஃபர் லெட்டரை காமிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே போய் யாரும் ஏமாற வேண்டாம். இந்த பாருங்கள், இது வந்து 58ன்னு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது சிங்கப்பூர் நம்பரே கிடையாது. இது வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இவங்களுக்கே தான். இதில் இருக்க வெப்சைட்டில் இருக்க இமெயில் ஐடியா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி நம்ம கம்பெனிக்கு என்கொயரி பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இவங்களுக்கே தான் போகும். சிங்கப்பூருக்கு அடையாளமாக இருக்க அந்த மெரினா பே சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்க்கு மேலே வந்து அந்த கப்பல் மாதிரி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்க பில்டிங் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேசினோ இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பில்டிங் தான் அது. இண்டஸ்ட்ரியல் பில்டிங்னா வந்துட்டு அதில் இவங்க வந்து இந்த மாதிரி ஏமாத்துறவங்க மோஸ்ட்லி இந்த தனி அட்ரஸை போட மாட்டாங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பில்டிங் அட்ரஸ் தான் போடுவாங்க. ஏன்னா இதில் இந்த இடத்துல நீங்கள் நேரில் போய் பார்க்குறது ரொம்ப ரேருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக நம்ம நேரிலையுமே போய் பார்க்குறோம். பார்த்து நான் அதை வீடியோ எடுத்துக்கூட நான் உங்களுக்கு அடுத்ததில் நான் போடுறேன். ஸோ அங்கே இப்படி ஒரு கம்பெனியே கிடையாது, அந்த அட்ரஸ்லையும் இந்த மாதிரி ஒரு கம்பெனியே கிடையாது. ஸோ அட்ரஸும் போலியானது, எல்லாமே ஃபேக்காக ரெடி பண்ணி ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நமக்கு அனுப்புனவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு அமௌண்ட் எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இவங்க அனுப்புனது பார்த்தீங்க அப்படின்னா MOMல இருந்து இந்த ஃபார்மை ஃபுல் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேஜே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, MOMல வந்து நம்ம விசா அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ டாலர் ஆகுன்ற அந்த பேஜ் இருக்குது. அதுக்கு கீழே வந்து MOMல வந்து நம்ம ஒரு ஒர்க்கரை நமக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு தெரியவே தெரியாது. கம்பெனி HR தான் அதை வந்து ஃபுல் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்மை வந்து இவங்களுக்கு அனுப்பி இதை நீங்கள் ஃபுல் பண்ணி அனுப்புங்க, இதில் உங்கள் ஃபோட்டோ ஓட்டுங்க, இந்த இதில் ஃபுல் பண்ணி அனுப்புங்கன்ற மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த கம்பெனியுமே இது வரைக்கும், எவ்வளவோ நானும் ஏஜென்சி பார்த்துருக்கேன், இது வரைக்கும் யாருமே ஒர்க்கர் அதை ஃபுல் பண்ண சொன்னதே கிடையாது. பாஸ்போர்ட்டை வச்சு கம்பெனி தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் பண்ணி அவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயே ஃபுல் பண்ணி ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுவாங்க. இவனுக்கு வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து, யார் வேணாலும் அதை நம்மளால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இவனுக்கு வந்து ஒர்க்கர்ஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் ஃபுல் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட கேட்டாங்க. இதை ஃபுல் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த $105 ஃபஸ்ட்டு கேட்பாங்க. $105 கேட்டதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதே மாதிரி ஒன்று ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதையும் இதே மாதிரி ப்ரூஃபோட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலத்தில் நடந்தது. இப்போ என்ன அப்படின்னா பக்கத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேரளாலே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த $105 கேட்பாங்க. அதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு MOMல ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி இதுக்கு பணம் கட்டுங்கம்பாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை காசு வாங்க ஆரம்பிப்பாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வேணாம், என் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ப்ராசஸ் நிறையா முடிஞ்சிருச்சு, அதனால வந்து உங்களுக்கு அமௌண்ட்லாம் ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. ஸோ அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது, நடுவில் மாட்டிக்குவீங்க. அதுக்குள்ளார இது மாதிரி அவங்க நிறைய பேர் ஆஃபர் லெட்டர் இந்த வெப்சைட்டை வச்சு ஏமாற்றிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க, உங்கள் காசு கோவிந்தாயிரும். ஸோ அதனால தயவு செய்து வந்துட்டு இதை நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க. ஒரு வெப்சைட் அப்படின்னா .sgன்னு முடிஞ்சால் தான் அது சிங்கப்பூர் வெப்சைட்டு. அதே மாதிரி 65ல் ஆரம்பிச்சு 6ன்னு தான் திருப்பி ஆரம்பிக்கும். 65 அப்படிங்கிறது சிங்கப்பூர் கண்ட்ரி கோடு, திருப்பி 6ன்னு ஆரம்பித்தா தான் அது வந்து லேண்ட்லைன் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆஃபர் லெட்டரை வச்சோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அனுப்புறதை வச்சோ நீங்கள் தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமீடியட்டாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை சைபர் கிரைமில் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வைக்கலாம். இல்லை எனக்கு எதுக்குறா வம்பு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இவங்கள்ட்ட தயவு செய்து போகாதீங்க. ஓகேங்களா? எந்த அமௌண்ட்டுமே கட்டாதீங்க, இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நிறையா பேருக்கு போயிருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நேற்று ஒரு நாளில் மட்டுமே 3 பேர் கேட்டிருக்காங்க. இது மாதிரி எத்தனை பேருக்கு இந்த ஆஃபர் லெட்டர் போயிருக்கு, எத்தனை பேரோட ட்ரீமில் இவனுங்க விளையாட போகிறானுங்க, இது வந்து தெரியலை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் தயவுசெய்து. வெளிநாடு போகையில் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தயவுசெய்து அதிக தொகையை அட்வான்ஸாக கட்டவே கட்டாதீங்க. MOM வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம். MOM அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மனிதவள அமைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கர் வந்து சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா அப்ரூவல் கொடுக்குறவங்க, அந்த விசாவுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறவங்க அவங்க தான். MOMல தான் வந்து நம்ம ஃபார்மெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெப்சைட்டு. அதில் போயிட்டு ஜஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பாஸில் சிங்கப்பூருக்கு ஒர்க்கிங் பாஸ் எந்த பாஸில் போனீங்க அப்படின்னாலுமே அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா பெண்டிங் சொல்லி நான் இப்போ காமிக்கிற மாதிரி இது மாதிரி அப்ளை பண்ணியாச்சு பெண்டிங்னு காமிக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னா நோ ரெக்கார்ட் ஃபாண்டுன்னு காமிக்கும். நோ ரெக்கார்ட் ஃபாண்ட் அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணியிருந்தா மட்டும் பணம் கட்டுங்க, இல்லைன்னா கட்டாதீங்க. அதுவும் விசா வந்ததுக்கப்புறம் கட்டலாம், அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் கட்டிக்கலாம். இல்லை அவங்க ரொம்ப உங்களை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை பண்ண சார்ஜை மட்டும் வேணால் நீங்கள் கட்டுங்க. அப்ளை பண்ண சார்ஜ்னா 7000
6000 8000 இந்திய ரூபாய் மதிப்புக்கு அவ்வளோதான் வரும். ஸோ ஒரு 10,000 கூட நீங்கள் கட்டலாம். அதுக்கு மேலே ₹1 கூட கட்டாதீங்க தயவு செய்து. விசா வராமல் கட்டாதீங்க. சப்போஸ் அவங்க உண்மையிலே அப்ளை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இவனுங்க அப்ளையே பண்ண மாட்டாங்க 100%. வேற ஏஜென்ட்டை நான் சொல்கிறேன். அவங்க வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு 50,000 நீங்கள் கட்டியிருக்கீங்க, அந்த இதை மட்டும் அப்ளை பண்ணுறாங்க. சப்போஸ் அது ரிஜெக்ட் ஆகுது, எஸ்பாஸ் இபாஸ்லாம் நிறைய பேருக்கு இப்போ ரிஜெக்ட் ஆகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்குறது ரொம்ப சிரமமாயிரும். டிலே பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பேர் தராமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, விசா வராமல் ஒரிஜினலாக இல்லையா டூப்ளிகேட்டான அந்த விசாவை செக் பண்ணாமல் யாருமே தயவுசெய்து பணம் கட்டாதீங்க. இந்த மாதிரி ஃப்ராடு பசங்களெல்லாம் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும். உங்களால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா நம்மள்ட்ட ஒரு 3 பேர் கேட்டாங்க. அதில் 2 பேர்ட்ட சொன்னேன். அதில் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இவன் பின்னாடி நான் சுற்றிட்டு இருக்க முடியாது பிரதர், நான் வந்து சிங்கப்பூர் போகணும், நான் சம்பாதிக்கணும், அதனால் இவனை விட்டுட்டு நான் வேறு இடத்துல ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இது பண்ணாதீங்க. நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இப்போ நான் வந்து இதுக்காக தனியாக எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்கன்றதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நேற்று தான் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன், இந்த வருஷத்தில் எப்படிலாம் ஏமாற்றுவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி. அதுக்குள்ளே அடுத்த நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகிட்டானுங்க. ஸோ தயவு செய்து யாரும் ஏமாறாதீங்க. நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை அந்த சான்ஸில் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையே சூனியமாயிரும். இவனுங்க எத்தனை பேர் வாழ்க்கையை சூனியமாக்க போகிறானுங்கன்னு தெரில. நீங்கள் ஏமாறாதீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவன் சேஃபாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவனுங்களால் ஏமாற்ற முடியாது. அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி 100+, 1000+ லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் வந்து வெளிநாட்டுக்கு ஆள் இறக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவோட ரூல்ஸ். ஓகேங்களா? யார்கிட்ட நீங்கள் எந்த ஏஜென்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் லைசன்ஸ்டு ஏஜென்சியா, நீங்கள் 100+ லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, 1000+ லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, உங்களோட லைசன்ஸ் நம்பரை கொடுங்கன்னு நீங்கள் கேட்கணும். உங்களோட லைசன்ஸ் நம்பரை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் நம்பரை நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அவங்க லைசன்ஸ்டு ஏஜென்சி தானா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட்டு உங்களுக்கு வந்துடும். சில பேர்லாம் எக்ஸ்பிரி ஆன லைசன்ஸ் வச்செல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு 2-3 பேரோட லைசன்ஸ் வாங்கி செக் பண்ணேன். ஸோ வந்து எக்ஸ்பிரி ஆன லைசன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து லைசன்ஸ் கரண்டில் இருக்கா இல்லை எக்ஸ்பிரி ஆச்சா, எக்ஸ்பிரி ஆயிருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சார் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு ரினியூவல் பண்ணுங்கள், மறந்துட்டீங்களா என்னன்னு தெரிலங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வியிலே அவங்க அரண்டு போயிடணும். ஆகா இவனை ஏமாற்ற முடியாது, இவன் ரொம்ப தெளிவாக இருக்கான், இவன்கிட்ட வச்சுக்க கூடாதுங்கிறது அவனுங்களுக்கு வந்து புரிஞ்சிடணும். அந்த மாதிரி உங்களோட கொஸ்டின் ஒன்று இடி மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள கண்டிப்பாக யாராலையும் ஏமாற்ற முடியாது. தயவுசெய்து ரொம்ப சேஃபாக வந்து வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், எஃபியில் பார்த்தேன், அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் கொடுக்காம மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து திருப்பி வாங்க முடியுமா, அது ரொம்ப டீட்டெயிலாக பாருங்கள். அவங்க வந்து எங்கே இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இவன் கேரளாவில் இருக்கான், நம்ம பையன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ராவல் டைமே ஒரு நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க, அவன் இருக்க இடத்துக்கு போய் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்க, நம்ம ட்ராவல் டைமாவது அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சால் டக்குன்னு போய் அவனை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற மாதிரியாவது கொடுங்க. அப்பயுமே அதிக தொகையை அட்வான்ஸாக கொடுக்காதீங்க. 5000 10,000 அப்படின்னா இப்போதைய காலகட்டத்தில் அதுவே ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய அமௌண்ட் தான். இருந்தாலும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க லட்சக்கணக்கில் கட்ட தயாராக இருக்கிறப்ப ஒரு 5000 10,000ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது ஏமாந்தால் உங்களால் வந்து அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வந்துட முடியும். அதே இது லட்சக்கணக்கில் நீங்கள் கொடுத்து ஏமாந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம். அதனால் தயவு செய்து வந்து ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா? எந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுனாலும் ஃபுல்லாக படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கா, அதாவது வெளிநாடு ஆள் அனுப்புறதுக்கு லைசன்ஸ் இருக்காங்கிறத பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் மூவ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகேங்களா? இந்த அதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னா எப்படிலாம் ஏமாற்றுவாங்க, அவங்க ஏமாத்துறதுலேருந்து நம்ம எப்படிக்கலாம், இப்போ ஒரு ஏஜென்ட்டில் போனால் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும், இது எல்லாத்தையுமே நான் தெளிவாக ஒரு 15-20 வீடியோ போட்டிருக்கேன். அந்த எல்லா வீடியோவும் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அத்தனை வீடியோஸ் நான் வச்சுருக்கேன். அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி எல்லாத்தையுமே ஏஜென்ட்டை கேட்டு ஏமாறாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.